அண்ணே, என்ன பாஸ் இது? ஒரு காலத்துல ஜெயலலிதா அம்மையாரோட நம்பிக்கைக்குரிய தளபதியா இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு அப்படியே யூ டர்ன் அடிச்சு அறிவாலயத்துல போய் நின்னுட்டாரே. தாய்க்கழகம்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போ தமிழக அரசியல்ல ஒரு அணுகுண்டா வெடிச்சிருக்கு. இதுக்கு தமிழிசை அக்கா கொடுத்த அந்த பதிலடி தான் இப்போ ட்ரெண்டிங். இந்த ஓபிஎஸ்ஸின் அறிவாலயம் என்ட்ரி பூகம்பத்தை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்துடலாம். பிராண்டி செய்திகள்: தாய்மையை கொச்சைப்படுத்திட்டீங்க ஓபியாஸ், கொந்தளித்த தமிழிசை, அறிவாலயத்தில் ஐக்கியமான பன்னீர், ஏடிஎம்கே டிஎம்கே ஃபயர். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பான்னு சொல்ல முடியல. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரோட நம்பிக்கையா இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு ஸ்டாலின் சார நேர்ல சந்திச்சு திமுகவுல சேர்ந்துட்டாரு. தாய்க்கழகம்னு அவர் சொன்னதுதான் இப்போ பெரிய சர்ச்சையாக இருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன் மகன் ரவீந்திரநாத்தோட அண்ணா அறிவாலயத்துக்கு போய் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில திமுகவுல சேர்ந்துட்டாரு பாஸ். 2. தாய்க்கழகம் 2. தாய்க்கழகமான திமுகவுல ரொம்ப மகிழ்ச்சியோட இணைகிறேன். நாடு இப்போ ஸ்டாலினை உற்று பார்க்குதுன்னு ஓபிஎஸ் சொன்னதுதான் அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய ஷாக். 3. தமிழிசை அட்டாக். 3. அம்மையார் ஜெயலலிதாவ சட்டமன்றத்துல மோசமா நடந்தனது இதே திமுக தான். அத மறந்துட்டு தாய்க்கழகம்னு சொல்றது தாய்மையை கொச்சைப்படுத்துற செயல்னு தமிழிசை அக்கா விளாசி இருக்காங்க. 4. தோல்வி பயம். 4. திமுக எந்த அளவுக்கு தோல்வி பயத்துல இருக்குன்னா ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டு அதுதான் பலோன்னு ஸ்டாலின் சொல்றத பார்த்தா பரிதாபமா இருக்குன்னு தமிழிசை விமர்சிச்சிருக்காங்க. 5. எடப்பாடி மீது கோபம். 5. எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரி. அவர் ஆணவத்தால அதிமுகவை அழிக்கிறாரு. இனி அவர் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஓபிஎஸ் தன் பழைய பகைய அங்கேயும் காட்டியிருக்காரு. 6. அரசியல் பண்பாடு. 6. அண்ணா கலைஞர் வழியில ஸ்டாலின் சார் சிறப்பா ஆட்சி நடத்துறத உணர்ந்துதான் நான் இங்க வந்திருக்கேன்னு ஓபிஎஸ் ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. 7. ரிசல்ட் என்ன? 7. ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்தது அந்த கட்சிக்கு பலமா இல்ல பாதகமாங்கிற விவாதம் இப்போ தமிழகம் முழுக்க அனல் பறக்குது பாஸ். மெச்சூர் பப்ளிக் பல்ஸ், த லாயல்டி கொஸ்டின், 1.25 ஸ்பீட். பாஸ், மக்கள் ஏன் இப்போ இத பார்த்து சிரிக்கிறாங்க தெரியுமா? அதிமுகவுல இருந்தப்போ தர்மயுத்தம் பண்ணவரு இப்போ திமுகவுக்கு போனத தாய்க்கழகம்னு சொல்றத யாராலையும் ஏத்துக்க முடியல. பதவிக்காகவும் எடப்பாடியை பழிவாங்கவும் தான் இந்த முடிவுன்னு சராசரி பாமர மக்களுக்கே புரியுது. இதுல பண்பாடுன்னு பேசுறது தான் பெரிய காமெடியா இருக்கு. கண்ணா, தர்ம யுத்தம் பண்ணவரு இப்போ சரணாகதி யுத்தம் பண்றாரு. ஓபிஎஸோட இந்த மூவ் திமுகவுக்கு பன்னீர் தெளிக்குமா இல்ல கண்ணீர் வர வைக்குமான்னு தேர்தல் முடிவுகள்ல தெரியும் பாஸ். பார்ட்டிஸ் சேஞ்ச், சிம்பிள்ஸ் சேஞ்ச், பட் பன்னீர் ஸ்டேஸ் இன் பவர் ஆர் ட்ரைஸ் டு பாஸ். ஓபிஎஸ் திமுகவுக்கு போனது அதிமுகவுக்கு இழப்பா இல்ல திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலோட இந்த அதிரடி திருப்பங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.